இன்னைக்கு நாம இஎஸ்ஐசி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு, நர்சிங் ஆபீசர் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் புக், இந்த புக்கை படிச்சா கண்டிப்பா இஎஸ்ஐசி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு புக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன புக்கு, இஎஸ்ஐசில எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கொஸ்டின் எந்த மாதிரி வரும், சோ சினரியோ பேஸ்ட் கொஸ்டின் வருமா, ஈஸியா இருக்குமா, மீடியமா இருக்குமா, ஹார்டா இருக்குமா, இதை தவிர உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும், அதாவது மெட் சர்ஜரியா இருக்கட்டும், இல்ல அனாட்டமி பிசியாலஜியா இருக்கட்டும், சோசியாலஜியா இருக்கட்டும், சோ அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக் எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படிங்கறத அந்த வீடியோல சொல்ல போறேன். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சோ நிறைய பேர் நம்மளோட லிங்க் பட்டன்ல ஜாயின் பண்றாங்க. சோ நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியல, அது ஏதோ லிங்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காக தான் நான் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், 7050800142. இன்கேஸ் நீங்க என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி நீங்க அந்த லிங்க் வாங்கி அந்த லிங்க்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்க நம்மள்ட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க சில்வர் பட்டன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில்ல நான் கான்வர்சேஷன் கொடுப்பேன். இன்கேஸ் நீங்க கோல்டு பட்டன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு போன்ல கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அந்த புக் என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட எக்ஸாம் ஆனாலும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆனா அந்த புக்கை படிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம படிக்காத விஷயம் நிறைய விஷயம் இருக்கும். அதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் வேற லெவல்ல போயிடும். ஆனா அந்த புக்கை டைரக்டா நீங்க போய் படிக்கும் போது உங்களுக்கு கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி எதுவுமே புரியாம கூட இருக்கலாம். அதனால டைரக்டா நீங்க அந்த புக்கு போறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா அந்த ஒரே ஒரு புக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எப்படியாப்பட்ட எக்ஸாம் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு எடிஷன் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஆத்தர் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். அது என்ன புக்குன்னு கேட்டீங்கன்னா என்கிளெக்ஸ் ஒரு புக் இருக்கு. சோ இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், யாரெல்லாம் நர்சிங் முடிச்சிருக்கோமோ அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்கிளெக்ஸ் ஒரு புக் இருக்கு. இதுல சவுண்டர்ஸ் அண்ட் மோஸ்ட்பீன் இருக்கு. இதுல எடிஷன் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இந்த வீடியோட கடைசியில நான் லிங்க் பண்றேன். நீங்க வீடியோ எண்ட்ல கடைசி வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா அது கடைசியில ஒரு 4 வீடியோ வரும். அதுல உங்களுக்கு கிடைக்கும், நீங்க போய் அதுல போய் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த புக்கை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக நீங்க என்ன 2 புக்கையும் படிக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னா டார்கெட் ஐயும் பிரகலாத் யாதவும். இதை தவிர உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் புக் என்ன கிடைச்சாலும் நீங்க படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ், ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னும் நீங்க டெப்தா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, நிறைய நாலேஜா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்கிளெக்ஸ் எடுத்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நிறைய நாலேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கணும். அது எந்த லெவல்ல வேணாலும் நீங்க படிக்கலாம். என்கிளெக்ஸ் படிக்கலாம், டார்கெட் ஹை, பிரகலாத் யாதவ், இது தவிர வேற என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் புக் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கலாம். வேற என்னென்ன சோர்ஸ்ல நீங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த சோர்ஸ்ல நீங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நாலேஜ் நல்லா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். நிறைய நாலேஜ் இருக்கப்ப நிறைய எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் கிளியர் பண்றது ஈஸியா இருக்கும். சோ அதனால முதல்ல நீங்க இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல டைரக்டா என்னால என்கிளெக்ஸ் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க என்கிளெக்ஸையும் படிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும். சோ கொஸ்டின் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் இப்ப யூபிஎஸ்சில வெரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஆனா சம்டைம் இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப சிம்பிளா ஃபவுண்டேஷன்ல இருந்தே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ வெரி பேசிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன் டெப்தாவும் நீங்க போய் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றது ஈஸி. சோ கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சினேரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதுவும் ரொம்ப ஈஸியா வரலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டா வரலாம். இந்த 2 டைப் தான். மீடியமா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ அதுக்கும் நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன டாபிக்க கவர் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோல போறேன். சோ இதுல போட்டோம்னா ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், நான் ஃப்ரீயா இருக்கப்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சோ ஒரே ஒரு சொல்யூஷன் என்கிளெக்ஸ் ஆர்என். சோ இத நீங்க கம்ப்ளீட்டா, அது கொஞ்சம் பெரிய புக்கா இருக்கும், இதை மட்டும் கம்ப்ளீட் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா சவுண்டர்ஸ் மோஸ்ட்பி 2 புக் இருக்கு, ஏதாவது ஒரு புக்கை கூட படிக்கலாம். இதை மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வேணும். தேங்க்யூ.